சிசுபாலன் சேதி நாட்டு இளவரசன் ஆவான். இவனின் தாய் ஸ்ருததேவா. இவள் கண்ணனுக்கு சகோதரி முறையாவாள். சிசுபாலன் பிறக்கும்போது 3 கண்களுடனும் 4 கைகளுடனும் பிறந்திருந்தான். அவன் பிறந்த வேளையில் தீய சகுனங்களும் உண்டாயின. அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. குறிப்பிட்ட ஒருவர் இந்த குழந்தையை தூக்கும்போது இவனது அதிகப்படியான அவயவங்கள் மறைந்துவிடும். அந்த ஒருவரால் தான் இவனுக்கு மரணம் நிகழும் என்று ஒலித்தது. ஒருமுறை கிருஷ்ணர் சேதி நாட்டுக்கு விஜயம் செய்தார். அவர் குழந்தை சிசுபாலனை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டதுமே அவனது அதிகப்படியான அவயவங்கள் மறைந்தன. அதை கண்டு பெற்றோர் மகிழ்ந்தனர். அதே நேரம் கிருஷ்ணனை கைதொழுது வேண்டினாள் சிசுபாலனின் தாய். நீ இவனை கொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். கிருஷ்ணர் அவளிடம், எதையும் என்னால் உறுதியாக கூற முடியாது, ஆனால் உனக்காக ஒரு வரம் அளிக்கிறேன். இவன் எனக்கு எதிராக செய்யும் 100 குற்றங்கள் வரை பொறுத்து கொள்கிறேன் என்றார். பின்பு சிசுபாலன் தனக்கு கண்ணன் எதிரி என்பதை இளமையிலேயே அறிந்து பகைமையை பாராட்டி எப்பொழுதும் கண்ணனை நிந்திப்பதே தொழிலாக வைத்திருந்தான். ராஜசூய யாகத்திற்கு எல்லா நாட்டு மன்னர்களும் கலந்து கொண்டனர். நாரதர் கூறியது போல் ராஜசூய யாகம் இனிதே நடந்தது. வந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடக்க துவங்கியது. அப்பொழுது யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற குழப்பம் ஏற்பட்டது. அனைவரும் ஒன்று கூடி ஆலோசித்து கிருஷ்ணருக்கு தான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும் என கூறினர். இதை கேட்டவுடன் துரியோதனின் உள்ளம் புழுங்கியது. அப்பொழுது சிசுபாலன் எழுந்து இதற்கு மறுப்பு தெரிவித்தான். பீஷ்மரை பார்த்து, உனக்கு வயதுதான் மங்கிவிட்டது, அறிவும் மங்கிவிட்டதா என்ன? இந்த கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டுமா? ஏன் இந்த அவையில் கிருஷ்ணனை காட்டிலும் சிறந்தவர்கள் யாரும் இல்லையா? மன்னன் துருபதன் இருக்கிறான், உனது பேரன் துரியோதனன் இருக்கிறான். இங்கு இருக்கும் மன்னர்கள் வீரத்தில் குறைந்தவர்களா இல்லை செல்வத்தில் குறைந்தவர்களா என சிசுபாலன் கேட்டான். அப்பொழுது பீஷ்மர் எழுந்து, சிசுபாலா, நீ அதிகம் பேசுகிறாய். வாசுதேவன் கிருஷ்ணன் வீரத்திலும் திறமையிலும் மிகச்சிறந்தவன். சிசுபாலன் கோபத்தில் பலவாறாக பேசினான். ஆத்திரத்தில் பீஷ்மர் மற்றும் தர்மரின் மனம் புண்படுமாறு பலவாறாக பேசினான். கிருஷ்ணரை ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் இடையன் என்றும் ஏசினான். பீஷ்மரை கங்கையின் மைந்தன் வேசி மகன் என்று ஏசினான். சிசுபாலன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அவனுடைய பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. கிருஷ்ணர் சிசுபாலனிடம், சிசுபாலா, உனக்கு பாண்டவ சகோதரர்களிடம் எத்தகைய முன் விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கறிவேன். உனக்கு விரோதம் என்னுடன் தான் என்றார். சிசுபாலனின் அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு கட்டத்தில் அவனை கொல்லும் காலம் நெருங்கி வருவதை உணர்ந்தார். மேலும் சிசுபாலன் அனைவரையும் புண்படுத்தி பேசுவது போல் பேசினான். இதனால் கோபமடைந்த கிருஷ்ணர் தனது சக்கராயுதத்தை சிசுபாலனை நோக்கி செலுத்தினார். அதன் பின் தான் சிசுபாலனுக்கு தெரிந்தது தனது 100 பாவங்கள் முடிந்துவிட்டதென்று. தன் உயிரை காப்பாற்றி கொள்ள சிசுபாலன் அவையில் அங்கும் இங்குமாக ஓடி ஒளிந்தான். சக்கராயுதம் அவனை விடாமல் துரத்தி அவனது தலையை அறுத்து சென்றது. அதன் பின் அவனின் உடலில் இருந்து ஒளி வெளிவந்து கிருஷ்ணரின் பாதத்தை சரணடைந்தது.